அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். யாரெல்லாம் வந்து டிஆர்பி, எஸ்ஆர்பி, டிசிசிபி, சிம்கோ மாதிரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்ற மோட்டோவோடு இருக்கிறவங்க டெஃபினட்டாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி மார்க்கு வெயிட்டேஜ் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்த ரொம்ப கிளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த வீடியோவோட எண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்க புக் வைஸாகவும் சொல்லியிருப்பேன். அண்ட் தென் வந்து டாபிக் வைஸான்றது வந்து அனலைஸ் பண்ணிடலாம். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோஆப்ரேட்டிவ்க்கு 100 மார்க் இருக்கும். அண்ட் தென் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு 100 மார்க் இருக்கும். இந்த கோஆப்ரேட்டிவில் இருக்கிற 100 மார்க் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கூட்டுறவு மேலாண்மைக்கு 35 மார்க்கு, கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியல்ன்ற தலைப்பின் கீழே இருக்கிற பாடங்களுக்கு 35 மார்க்கு, கூட்டுறவு கணக்கியலுக்கு 20 மார்க்கு, கணினி அடிப்படைக்கு ஒரு 10 மார்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து கோஆப்ரேட்டிவ் சைடு 100 மார்க் கவர் ஆகுது. இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜென்ரல் பார்ட் அப்படின்னு வரோம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், தமிழுக்கு 20 மார்க், மேக்ஸுக்கு வந்து ஒரு 12லேருந்து ஒரு 15 மார்க் வருங்க. அண்ட் தென் வந்து சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 65 மார்க், பொது அறிவு ஜென்ரல் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 65 மார்க் வரும். இதில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, ஐஎன்எம், பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லா டாப்பிக்கும் கண்டிப்பாக கவர் ஆகுது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ரூஃபோடு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். ஓகே, இது வரையும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிகிட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து நம்ம இது வரையும் கோஆப்ரேட்டிவ் லெசன்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 லெசன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த 18 லெசன் எதுலேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கூட்டுறவு வங்கியில் ஒரு 7 பாடம் முடிச்சிருப்போம். கடன் சார்பற்ற சங்கங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு தணிக்கையில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிட்டன் பேப்பர் இருக்கு இல்லையா, களப்பயிற்சி, அதை பற்றிலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அதுக்கான லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க நம்மளோட எக்ஸாம் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். நம்ம வந்து 200 மார்க் எக்ஸாம் எழுதினாலும் அதை வந்து 170க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா 200 இன்ட்டு 0.85. இது எப்படி அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஒரு கொஷினுக்கு 1 மார்க் கிடையாதுங்க. நமக்கு ஒரு கொஷினுக்கு 0.85 தான். ஓகேவா? அது தென் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கிங்கும் கிடையாது. மீதி இருக்கிற 30 மார்க் நமக்கு எப்படி தருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இன்டர்வியூ நம்ம அட்டன் பண்ணுறதுல அச்சீவ் பண்ணுறது தான். ஓகேங்களா? டெஃபினட்டாக நீங்கள் ஒரு கோஆப்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்கன்னா, இந்த ஃபுல் வீடியோவை கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெட் வெரி குட் ஐடியா. ஓகேங்களா? வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து எந்த கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 24th December 2023 நடந்த கொஷின் பேப்பர். சரிங்களா? அந்த கொஷின் பேப்பரில் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கிற 80 மார்க்கு, அதாவது வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த கோஆப்ரேட்டிவ் சைடு இருக்கிற 100 கொஷின் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 10 கொஷின் நம்ம புக்லேருந்து வந்திருக்கு. ஓகேங்களா? அது எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க, எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து வந்திருக்கு, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, புதிய பொருளாதார கொள்கை வந்து எந்த வருஷம் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1991. இது வந்து நம்ம எக்கனாமிக் புக்லேயும் இருக்குது. இதே கூட்டுறவு கருத்தியலில் வந்து பார்த்திங்கன்னா 4வது பாடமான அந்த பாடத்துலேயும் வந்து புதிய பொருளாதார கொள்கை அப்படின்ற தலைப்பின் கீழே முதல் லைனே இதுதான் வரும். சரிங்களா? அதே வந்து இந்தியாவின் வளர்ச்சிக்காக எதனை நீக்கம் செய்து நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டது, திட்டமிடல் ஆணையம், பிளானிங் கமிஷன் நீக்கப்பட்டு நிதி ஆயோக்ன்றது கொண்டு வரப்பட்டது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து இதுவும் நம்மளுடைய அந்த 8ஆண்டு திட்டம் இருக்கு இல்லையா, அந்த 8ஆண்டு திட்டம் வந்து கூட்டுறவு கருத்தியலில் வரும். அந்த லெசனில் 8வது ஆண்டு முடிகிறப்ப என்ன நடந்ததுன்றதுல இந்த நிதி ஆயோக் வந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. மனித இதயத்தில் உள்ள அறைகள் எத்தனை? மொத்தம் 4. இது எந்த கிளாஸில் சேர்த்துருக்காங்கன்னு பாருங்கள், 10th சயின்ஸு. இதுக்கு முன்னாடி 2 கொஷின் பார்த்தோம். அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கூட்டுறவு சைடும் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட புக்லேயும் அது வந்து ஸ்டாட்டிக் டேட்டாவாக இருக்குது. சரிங்களா? நம்ம வந்து நமக்கு வந்து பைபிள் மாதிரி எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்களா, பைபிள், குரான் எதுனா ஒன்று நினச்சிக்கோங்க, மகாபாரதம் மாதிரி நம்ம வந்து நம்மளோட அந்த கோஆப்ரேட்டிவ் செட் ஆஃப் புக்ஸை கண்டிப்பாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, குடியரசுத் தலைவர். இது வந்து 10th பாலிட்டிலேருந்து வந்திருக்குங்க. தென் வந்து வெண்மை புரட்சியின் தந்தை யார்? வர்கீஸ் கொரியன். இது வந்து 12th பாலிட்டி. இது வேறு எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா,
நமக்கு கூட்டுறவு கடன் சார்பற்ற சங்கங்களில் பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் அப்படின்ட்டு 3வது லெசன் பார்ப்போம். அந்த லெசனில் இந்த வர்கீஸ் குரியன் பற்றி கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். திட்டமிட்டப்பட்ட நகர அமைப்பு, மேம்பாட்டு, கழிவுநீர் அமைப்பு இது எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 6th சோஷியல். ரெண்டுமே கரெக்டு தான். அண்ட் தென் வந்து மத்திய அரசோட அரசியலமைப்பு தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். இது வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th பார்ட்டிலேருந்து எடுத்திருக்காங்க. ஃபார்வர்ட் பிளாக் கட்சி யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இது எந்த லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து குஷான பேரரசில் பிரபலமான மன்னன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கனிஷ்கா. இது வந்து 6th சோஷியல். இந்த வீடியோ எண்டில் வந்து ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெசன் இந்த கிளாஸ் தான் இம்பார்ட்டன்ட், இந்த கிளாஸ் தான் இம்பார்ட்டன்ட் இல்லைன்ட்டு வந்து கண்டிப்பாக வந்து நம்மளால் ரிஜெக்ட் பண்ணவே முடியாது. அண்ட் தென் வந்து எல்லா கிளாஸ்க்கும் வந்து ஓரளவுக்கு நீங்கள் பார்ப்போமே அந்த ஃபைனல் வெயிட்டேஜ் உங்களுக்கு நான் ஷோகேஸ் பண்ணுறேன். அண்ட் தென் வந்து 1967லேருந்து 1970 NDDB பால் கூட்டுறவுகளின் வளர்ச்சிக்காக ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது ஆப்ரேஷன் வெள்ளம். இதுவும் வந்து நம்ம கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் பண்ணை அந்த லெசனில் 3வது பாடமில் கொடுத்துருப்பாங்க. பால் பெருக்கு திட்டம் அப்படின்ட்டு ஒரு பேராக வரும். அதில் வந்து லாஸ்ட் பாயிண்ட் இது தான், ஆப்ரேஷன் ஃப்ளட். அண்ட் தென் வந்து இந்திய ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1949. இது நம்ம கூட்டுறவு வங்கிகள்லேயும் வரும், 12th எக்கனாமிக்ஸ் புக்லேயும் வந்திருக்கு. அமுல் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு இது 1946. இந்த அமுல் நிறுவனம் நமக்கு எங்கே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கடன் சார்பற்ற சங்கங்களில் 8வது பாடமான வேறு தொழில், அதாவது வந்து கடன் சார்பற்ற சங்கங்கள் வந்து இதர வகை சங்கங்கள் அப்படின்ட்டு ஒரு தலைப்பின் கீழே வரும் அமுல் நிறுவனம். ஓகேங்களா? ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் அப்படின்ட்டு படிப்போம். அண்ட் தென் வந்து வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கெல்வின். இது வந்து 9th சயின்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட கடலோர நகரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சூரத்து, கோவா, பம்பாய் எல்லாமே. இது வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 8th ஹிஸ்ட்ரி. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஹைதர் அலி மைசூர் அரியணை ஏறிய ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1761. நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நெப்ராலஜி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சிறுநீரகம். இது வந்து பார்த்திங்கன்னா 9th சயின்ஸ். ஓகேங்களா? ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிறைய கொஷின் சயின்ஸை பற்றி ட்ரிகர் ஆகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளாஸ் 9th நிறைய சயின்ஸ் கொஷின் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மனித உமிழ்நீரில் உள்ள நொதிப்பொருள். ஓகே, அமிலேஸ். ஓகேவா? அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானோமீட்டர் என்பது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 10⁻⁻⁹ மீட்டர் அப்படின்றது தான் அதோட அலகு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்வரும் விருதுகளில் எது இலக்கியம் தொடர்பானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஞானபீட விருது அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கியம் தொடர்பானது. அர்ஜுனா வந்து விளையாட்டு, வீர் சக்ரா வந்து அதாவது வந்து இந்த ஆர்மி பீப்புள்ஸ்க்கு அவங்களுக்குலாம் கொடுக்குறது. சரிங்களா? இதில் வந்து ஒரு புதிய விஷயம் என்னென்னு வச்சுக்கோங்களேன். 6th to 10th நார்மல் தமிழ் மட்டும் இல்லை, ஸ்பெஷல் தமிழ், அட்வான்ஸ் தமிழ்லேருந்தும் எடுத்திருக்காங்க. அண்ட் தென் ஓல்டு புக்கில் இருந்தும் நிறைய கொஷின் ட்ரிகர் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழ்கண்டவற்றில் சிந்து சமவெளி மக்களின் தனித்தன்மையை குறிப்பது எது? சுடப்பட்ட செங்கற்களை பயன்படுத்துதல் அப்படின்ற ஒரு விஷயந்தான் அவங்களோட ஸ்பெஷலைஸ்ட். ஓகே, இது வந்து 6th சோஷியல்லேருந்து வந்திருக்கு. அண்ட் தென் வந்து ஓசோன் படலத்தில் பாதிப்பு ஏற்படுவதற்கு காரணமானவை எவை? குளோரோஃப்ளோரோ கார்பன், CFC அப்படின்னு படிச்சிருக்கோம். இது வந்து 12th பாட்னிலேருந்து வந்திருக்கு. நம்ம வந்து இந்த சப்ஜெக்டை விட்டுடலாம் அப்படின்லாம் எந்த சப்ஜெக்டும் ஒமிட் பண்ண முடியாதுங்க. வெயிட்டேஜ் வேணால் மாறும், ஆனால் வந்து எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணுற மாதிரி தான் வரும். அது சிலபஸில் இருக்கிறது அவங்க கண்டிப்பாக வந்து கேள்வி கேட்டுறாங்க. பாட்னினா 4 கொஷின்னா கண்டிப்பாக 4 கொஷின் இருக்குது. ஹிஸ்ட்ரியில் 7 கொஷினா 7 கொஷின் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம எதுவும் ஒமிட் பண்ணியெல்லாம் படிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்லேருந்தே நம்ம அப்படியே கிராஜுவலாக கோஆப்ரேட்டிவ் ஆஸ் வெல் ஆஸ் இது வந்து ஜிகே பார்ட் படித்தா தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். இன்னொரு 2வது விஷயம் என்னென்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவேர்டாக இப்போத்துலேருந்தே நிறைய கிளாஸ் போய் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. கிளாஸ் போய் ப்ரிப்பேர் பண்ணாலுமே வந்து நம்ம இந்த பார்ட்டை வந்து ரொம்ப கிளியராக நம்மள ஒரு பிளானிங்கோடு கரெக்டாக பண்ணோன்னா ஈஸியாக சக்ஸஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் MS சுவாமிநாதன். இது வந்து 12th பாலிட்டி. கார்பன் அணுவின் இணைத்திறன் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4. இப்போ வந்து இணைத்திறன் எலக்ட்ரான் எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் டைம் என்ன கேட்கலாம்? நிறை எண் என்னன்னு கேட்கலாம், அணு என்னன்னு கேட்கலாம். இது மாதிரி டேபிள் ஐட்டம்னால் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கலாம். இது வந்து 7th சயின்ஸ். இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் எது?
வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா. இது வந்து 10th ஜியாகிரஃபிலேருந்து எடுத்திருக்காங்க இந்த கொஷின். அண்ட் தென் வந்து தாராப்பூர் அணுமின் நிலையம் எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. நிறைய மகாராஷ்டிரா தான். சரிங்களா. தொடக்கம் வந்து அதாவது வந்து ஒரு கொஷினுக்கு ரொம்ப ஆன்சரே தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா தான். இது வந்து நம்ம கூட்டுறவுக்கும் பொருந்தும். சரிங்களா. அதாவது வந்து இந்த அமுல் நிறுவனம் நிறைய இந்த 1920 குஜராத்து, மகாராஷ்டிரா இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட நிறைய நிறுவனங்கள்லாம் தொடங்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ஆகஸ்ட் ஆஃபர் வந்து எப்போது அறிவிக்கப்பட்டது? ஆகஸ்ட் 1940. இது 12th ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்திருக்காங்க. அண்ட் தென் வந்து அடுக்கு நிலச்சாகுபடி எவ்வகை நிலத்தில் செய்யப்படுகிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மலைப்பகுதியில். 10th ஜியாகிரஃபி. ஓகேங்களா. அண்ட் தென் வந்து 97வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் இந்த ஆண்டில் இயற்றப்பட்டது 2011. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கோஆப்ரேட்டிவ் புக்கில் சட்டத்தில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1983ஆம் ஆண்டு சிறப்பு சட்டம்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி பேஜில் வந்து என்னென்னா 97வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் அப்படின்ட்டு நம்ம கூட்டுறவு பற்றி ஒரு சில விஷயத்த அரசியலமைப்பில் என்னென்ன திருத்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நிறைய நம்மளோட கோஆப்ரேட்டிவ் புக்கில் இருக்கிற விஷயம் நம்மளோட ஸ்கூல் புக்ஸ்லேயும் இருக்குது. இதுதான் நம்ம இந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டாக்டர் விக்ரம் ஏ சாராபாய். இது வந்து 9th தமிழ். சோஷியலிசம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 10th ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகையில் பல்வேறு அம்சங்களை பற்றிய அறிவியல் பூர்வமான படிப்பு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மக்களியல். அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சயின்ஸ்க்கு வந்து 9th இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஹிஸ்ட்ரிக்கும் ஐஎன்எம்க்கும் எந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 12th ஹிஸ்ட்ரி, அதாவது 12th வந்து இந்திய தேசிய இயக்கமும் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இயக்கமும் பாலிட்டி 12th பாலிட்டியும் 10th ஹிஸ்ட்ரியும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜியாகிரஃபிலையும் ஒரு சில கொஷின்ஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்களை பற்றிய அறிவியல் பூர்வமான படிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மக்களியல். நாங்கள் லாஸ்ட் டைம் இந்த கொஷின் பேப்பர் அட்டன் பண்ணேன். நான் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன், எக்ஸாம் கிளியர் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்டர்வியூ கிளியர் ஆகலை. ஸோ ஓகே. நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கீழ்கண்டவற்றில் மயக்க மருந்தாக பயன் தருவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளோரோஃபார்ம். ஓகே. CHCl3. இது வந்து 9th சயின்ஸ். நான் சொன்னேன் இல்லையா சயின்ஸ் கொஷின் வந்து நிறைய 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் வந்திருக்கு அப்படின்ட்டு. வட இந்தியா மீது படையெடுத்து சென்றதில் கிடைத்த வெற்றிகளின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7th சோஷியல்லேருந்து எடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து முதலாம் ராஜேந்திரன். அதுக்கப்புறம் ஒட்டக்கூத்தர் எந்த சோழனின் அரசவை புலவராக விளங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம சோழன். அதுவும் இல்லாமல் தமிழில் நிறைய கொஷின் எதில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் தமிழ். சயின்ஸ் வந்து 12th பாட்னியும் நிறைய கொஷின்ஸ் ட்ரிகர் ஆகிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசனின் இயற்பெயர் யாது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கனக சுப்புரத்தினம். இது வந்து 6th தமிழ் புக்கில் எடுத்திருக்காங்க. திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? வீரமா முனிவர். இது பார்த்திங்கன்னா ஓல்டு தமிழ் புக்கு 8th ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் வந்து போர்க்களம் பற்றிய 40 பாடல்களை கொண்ட நூல் எது? களவழி 40 அப்படின்ற இது 12th அட்வான்ஸ் தமிழ்லேருந்து எடுத்திருக்காங்க. மதுரை காஞ்சி வலியுறுத்தும் செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிலையாமை அப்படின்றது 9th தமிழ். தமிழ் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் 6th to 12th ஸ்பெஷல் தமிழ் எல்லாத்துலேருந்தும் எடுத்திருக்காங்க. ஓல்டு தமிழ் புக்கு நிறைய விஷயம் தமிழ். அந்த 20 கொஷின் வந்து நம்ம வந்து இங்கேருந்து தான் வரும் அப்படின்றதுலாம் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லவே முடியாது. நிறைய இடத்துலேருந்து கொஷின் ட்ரிகர் ஆகிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நன்னூல் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பவனந்தி முனிவர். ஓகே. 11th தமிழ் இயலில் ஃபஸ்ட் இயல். MSPயின் விரிவாக்கம் என்ன? மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். இது வந்து 10th எக்கனாமிக்ஸ்லேருந்து வந்திருக்கு. 20 அம்ச திட்டத்தின் 1975ஆம் ஆனது வறுமை ஒழிப்பு மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் என்பதை நோக்கமாக கொண்டது. இது வந்து 11th எக்கனாமிக்ஸ்லேருந்து கொஷின் எடுத்திருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா 97வது திருத்தத்தின் மூலம் எந்த DPSP சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 43B. இந்த கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் 97th அமெண்ட்மெண்ட்டு. அதில் வந்து ஆர்டிக்கலில் வந்து
43Bன்றது வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 97th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பற்றி கண்டிப்பாக நம்ம ஒரு செப்ரேட் கிளாஸ் போடுவோம். இதில் நிறைய விஷயம் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோஆப்ரேட்டிவ் புக்லேயும் இருக்குது. நம்மளோட பாலிட்டி புக்கில் பின்னாடி வந்து அந்த சட்ட திருத்தங்கள்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. அந்த சட்ட திருத்தத்தில் இது வந்து இந்த பாலிட்டியில் இது 2வது கொஷின், இதே கொஷின் பேப்பரில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிராந்திய கிராமப்புற வங்கிகளை உருவாக்குதல் 1975 ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 12th எக்கனாமிக்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நெஃப்ட் அப்படின்னா நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்னொரு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் முறை இருக்குது. அது என்னன்றதை நீங்கள் கீழே மெசேஜ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 12th எக்கனாமிக்ஸில் எடுத்திருக்காங்க. பேரண்டத்தை பற்றிய படிப்பிற்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 6th சோஷியலில் எடுத்திருக்காங்க இந்த கொஷின். பிரபஞ்சவியல் நிறைய இந்த ஸ்டடி பற்றி கேட்டிருக்காங்க. மக்களை பற்றி படிக்கிறது என்ன, பிரபஞ்சத்தை பற்றி படிக்கிறது என்ன, எல்லாமே கேட்டிருக்காங்க. தூய நீரின் pH அளவு இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா 7. இது வந்து 10th சயின்ஸு. விழி ஏற்பமை திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இறுகுவி லென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. இதுவும் 10th சயின்ஸ்லேருந்து வந்திருக்கு. அண்ட் தென் வந்து 1857ஆம் ஆண்டு புரட்சியின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? கானிங் பிரபு. இது வந்து பார்த்திங்கன்னா 8th ஹிஸ்ட்ரியில் லெசன் 4. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் வெடிகுண்டு எந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அணுக்கரு இணைவு அப்படின்ற தத்துவத்தை. பித்த நீர் எவற்றை செரிக்க உதவுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொழுப்புகள். இது வந்து பார்த்திங்கன்னா 9th சயின்ஸு. நமது அடிப்படை கடமைகளை டேஷிடமிருந்து பெற்றோம், ரஷ்ய அரசியல் அமைப்பிடமிருந்து பெற்றோம். இது வந்து பார்த்திங்கன்னா 10th பாலிட்டி. அதுக்கப்புறம் பக்சர் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அலகாபாத் உடன்படிக்கை. இது வந்து 8th ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்திருக்காங்க. உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது என்ன? 62. இது வந்து பார்த்திங்கன்னா 12th பாலிட்டியிலேருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மனித உடலில் உள்ள மிக நீளமான எலும்பு எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தொடை எலும்பு. இது வந்து எங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 8th சயின்ஸ். நம்ம வந்து சயின்ஸ்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸே தர மாட்டோம் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணக்குள்ளே. ஆனால் இதில் வந்து இந்த 65 கொஷினில் சயின்ஸ்லேருந்து நிறைய கொஷின் ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ சயின்ஸ்க்கும் நம்ம கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் படிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் 1916ஆம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதல்ல தொடங்கியவர் யார்? அன்னி பெசன்ட் அம்மையார். இது வந்து 10th ஹிஸ்ட்ரியில். முதன்மை துறை இதனை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வேளாண்மை. ஓகேவா? இது வந்து 6th சோஷியலேருந்து வந்திருக்கு. பின்வரும் தீர்க்கரேகையில் எது இந்திய நிலையான நேரத்தை தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 82.5 டிகிரி ஈஸ்ட். இது வந்து பார்த்திங்கன்னா 10th ஜியாகிரஃபி. எபிதிலியஸ் செல்லில் புற்றுநோய் உருவாவதன் காரணம் எப்படின்னா கார்சினோமா அப்படின்ற ஒரு இதுதான் தொற்று. அது வந்து பார்த்திங்கன்னா 10th சயின்ஸு. லெசன் 21. மௌரிய பேரரசை தோற்றுவித்தவர் யார்? சந்திரகுப்த மௌரியர். ஓகேங்களா? ஹரப்பா எந்த நதிக்கரை அருகில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா ராவி நதிக்கரை. இது வந்து எத்திக்ஸ் புக்கில் வரும். 12th எத்திக்ஸ்ன்னு நமக்கு ஒரு தனி சப்ஜெக்ட் இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய புக்கே இருக்குது. அந்த எத்திக்ஸ் புக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம தமிழ் பண்பாடு தொடர்பான விஷயங்கள் நிறைய இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 172வது கொஷின். மஞ்சள் புரட்சி எதனை சார்ந்தது? எண்ணெய் வித்துக்கள். ஓகேவா? இந்த நீல புரட்சி எது? பழுப்பு புரட்சி எது? ஏற்கனவே வந்து பால் புரட்சி யாருன்ட்டு ஒரு கொஷின் வந்து அது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வர்கீஸ் குரியன் அப்படின்னு பார்த்தோம். இந்த புரட்சிகள்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கலாம். இது வந்து 10th ஜியாகிரஃபி. ஓகேவா? இந்தியாவில் அதிக அளவு கரிசல் மண்ணை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா. ஜியாகிரஃபி வந்து மோஸ்ட் ப்ராபபிளி 10th and 9th தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கு நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா சூரிய ஒளியின் மூலமாக கிடைக்கும் விட்டமின் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா விட்டமின் டி. 9th சயின்ஸு. அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் எண்ணிக்கைன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நவம்பர் 26. இது வந்து 10th பாலிட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் எத்தனை? 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள். 10th ஜியாகிரஃபி. ஓகேவா? முஸ்லீம் லீக் கட்சியின் எந்த கூட்டத்தில் இரு தேச கோட்பாடு முன்மொழிக்கப்பட்டது? லாகூர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கோஆப்ரேட்டிவ்க்கு வந்து கண்டிப்பாக புக் வாங்கணும், இந்த அதர் சப்ஜெக்ட்ஸ்க்கு வெளியில் புக் வாங்கணும் அப்படின்றது வந்து
என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவரையும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த புக்கு முடிச்சிடலாமே அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து கோஆப்ரேட்டிவ் படிச்சுட்டே இருக்கிறப்ப தான் இந்த டிஆர்பி எக்ஸாம் கிளியர் பண்ணேன். அப்போ வந்து என்கிட்ட செகண்ட் செமஸ்டர் புக்கு கூட இல்லைங்க. வெறும் ஐ மீன் வந்து எதுனா டிஆர்பி ஃபஸ்ட் செமஸ்டர் புக்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஜிகே. நான் ஜிகேல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால எனக்கு அந்த பேப்பர் கிளியர் ஆச்சு சரிங்களா. ஸோ அதனால் வந்து நிறைய அன்வான்ட் மெட்டீரியல்ஸ்லாம் நிறைய சேர்த்துக்காதீங்க. இவ்வளோதான் உங்களோட ஸ்டடி மெட்டீரியல்ன்ட்டு மினிமைஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக நெக்ஸ்ட் மெட்டீரியல் மூவ் ஆன் பண்ணலாம். ஓகேங்களா. முஸ்லீம் லீக் கட்சியின் எந்த கூட்டத்தில் இரு தேச கோட்பாடு முன்மொழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாகூர் செஷனில். அதுக்கப்புறம் முற்கால பாண்டியர்களின் பேரரசின் கடைசி அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டியன். 11th ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து 6th-லேருந்து 12th வரையுமே கேட்டிருக்காங்க. ஹிஸ்ட்ரி, தமிழ் அதெல்லாம் சரிங்களா. நம்ம வந்து இந்த லெசன் தான் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரிய சமாஜம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. 2 பெரிய நிலப்பகுதிகளை இணைக்கும் அல்லது 2 பெரிய நீர்நிலைகளை பிரிக்கும் ஒரு குறுகிய நிலப்பகுதியை என்ன அப்படின்னு அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஓகேங்களா. இஸ்துமஸ் இது வந்து 6th சோஷியலில் இருக்குது. ஜியாகிரஃபி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து 6th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து நிறைய எடுத்திருக்காங்க. முதல் இலக்கண நூல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தொல்காப்பியம். இது வந்து 11th தமிழ்லேருந்து எடுத்திருக்காங்க. வீரமாமுனிவர் அவர்கள் எழுதிய முதல் வெளியிட்ட நூல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சதுரகராதி. இது வந்து எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th தமிழ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்தியலிங்கம் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல். இது வந்து 9th தமிழ் புக்கு. இது முன்னாடி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 9th தமிழ் புக்கு. அதுக்கப்புறம் வந்து தமிழ் சிறுகதையின் தந்தை என்று புகழக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுமை பித்தன். 8th தமிழ் புக்கு. சிறுபானாற்றுப்படை பாட்டுடை தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓய்மான் நல்லி கோடன் அப்படின்றவங்க தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் யார் சொன்னாங்க? கணியன் பூங்குன்றனார். இந்த வரியை வந்து யார் வந்து ஐநா சபையில் பேசினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்துல் கலாம் ஐயா அவர்கள். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உவேசா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான்மணிக்கடிகையோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா விளம்பி நாகனார். இது பாருங்கள், இது வந்து ஓல்டு தமிழ் புக்கில் வந்தும் கேட்டிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து கண்ணதாசனின் இயற்பெயர் யார் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முத்தையா. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து போன வருஷம் கொஷின் பேப்பரோட அனாலிசிஸ். ஓகே. 80 கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட புக்கிலேருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் நான் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். தென் இது இல்லாமல் 15 கொஷின்ஸ் வந்து மேக்ஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. மேக்ஸில் இருக்கிறதும் நிறைய ஸ்கூல் புக் சம்ஸ் தான். ஒரு 8 to 9 சம்ஸ் வந்து ஸ்கூல் புக்கிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஓகே. அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.